5ஆம் வீட்டுக்கு குரு பெயர்வாகிறது மட்டும்தான் அங்கிருந்து பெயர்வாகி ஜென்ம ராசியையும், ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறது மட்டும்தான் அந்த வீரியத்தை கொஞ்சம் குறைக்குமே தவிர, மற்றபடி 3 கிரகங்களின் பெயர்வு கொஞ்சம் சிறப்பான அமைப்புகள்ல இல்லங்கிறது தான் உண்மை. அப்போ 3:1 அப்படிங்கிற அமைப்புல தான் தீமை இஸ்ட் நன்மைக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு. சரி, இருந்தாலும் பார்த்துருவோம். என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நன்மையை முதல்ல பார்த்துருவோம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ புத்திர பாக்கியம் யாரெல்லாம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஒரு சிலருக்கு காதல் அமைப்புகள்ல சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி காதல் அமைப்புகள் கைகூடுகின்ற ஒரு காலகட்டம், அல்லது லவ் செட் ஆகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். ஆக காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது. ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுத்தியும் செல்லுமானால் உங்களுக்கு அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஆக இந்த காலகட்டம் காதல் அமைப்புகளுக்கு சிறப்பு. பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் ஏதேனும் வரவேண்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூர்வீகம் சார்ந்த சொத்து சேர்க்கைகள், பருவ வயது பிள்ளைங்க இருக்காங்க கும்பராசியில் அப்படிங்கிற பட்சத்தில் பருவ வயதினர்களுக்கு தேவையில்லாத மன தடுமாற்றங்கள், குழப்பங்களை ஏற்படுத்தும். அப்போ கூடுமானம் வரையிலும் எதை செய்தாலும் எப்படி சொல்றதுங்க, உங்கள் பிள்ளைகள் பருவ வயதில் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மன தடுமாற்றங்கள், தேவையில்லாத டிவியேஷன், இது படிப்பில் ஆர்வம் குறைக்கும், தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பார்க்கும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற இந்த 2025 பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பெயர்வு பெற இருக்கிறார், ராகு கேதுக்கள் பெயர்வு பெற இருக்கிறார்கள், குரு பகவான் பெயர்வு பெற இருக்கிறார். இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி. குருவும் ராகு கேதுக்களும் மே மாதத்திலும், சனி பகவான் மார்ச் மாத இறுதியிலும் பெயர்வு பெற இருக்கிறார்கள். எப்போவுமே இந்த ராஜ கிரகங்கள் பெயர்வாகின்ற பொழுது இருக்கிறதே 4 கிரகங்கள் தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். சனி, ராகு, கேதுக்கள், குரு. இந்த 4 கிரகங்களும் பெயர்வு பெறுவதை வைத்து தான் ஒரு ராசியினுடைய ஏற்ற இறக்கம் கோச்சாரத்தை பொறுத்து அமையும். கோச்சாரத்துடைய பலம் 10% அப்படின்னு சொன்னாலும் அந்த 10%த்தில் மேஜரான பார்ட் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாக்கம் அதிகமாக இருப்பது இவங்க 4 பேரோடது தான். அந்த விதத்தில் இந்த 4 கிரகங்களின் பெயர்வு 2025 பொறுத்த மட்டிலும் எந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல தாக்கத்தையும், எந்த இடங்களில் கொஞ்சம் சரியில்லாத தாக்கத்தையும் ஏற்படுத்தும், அதாவது எதிலெல்லாம் நன்மையை கொடுக்கும், எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க இருக்கும். சரிங்களா? ஆக இந்த 4 கிரகங்களின் பெயர்வால் 2025 மார்ச் மாதத்திலிருந்து ஏற்றத்தையும் இறக்கத்தையும் சந்திக்க போவது எங்கெங்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க 4 கிரகம் பெயர்ச்சி ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஜென்ம ராசிக்குள்ள ராகு வரார், 7ல் கேது வரார், 2ல் சனி வரார். இந்த 3 கிரக பெயர்ச்சிகளுமே சொல்ற அளவுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் வீட்டுக்கு குரு பெயர்வாகிறது மட்டும்தான் அங்கிருந்து பெயர்வாகி ஜென்ம ராசியையும், ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறது மட்டும்தான் அந்த வீரியத்தை கொஞ்சம் குறைக்குமே தவிர, மற்றபடி 3 கிரகங்களின் பெயர்வு கொஞ்சம் சிறப்பான அமைப்புகளில் இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போ 3:1 அப்படிங்கிற அமைப்பில் தான் தீமை இஸ்ட் நன்மைக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு. சரி, இருந்தாலும் பார்த்துருவோம். என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நன்மையை முதல்ல பார்த்துருவோம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ புத்திர பாக்கியம் யாரெல்லாம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். உங்கள் ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுத்தியும் செல்லுமானால் தாராளமாக முயற்சிங்க. திருமணத்திற்கான அமைப்பு போல குழந்தைக்கான அமைப்பும் கைகூடி வரும். அப்போ திருமணத்துக்கும் கைகூடி வரும். ஜாதக ரீதியாகவும் 7ஆம் இடம் அல்லது 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்கின்றது என்றால் திருமணத்திற்கான அமைப்பும் கைகூடி வரும். ஆனால் இதில் இந்த திருமணத்திற்கான அமைப்பில் மட்டும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 7ஆம் இடத்திலையும் 2ஆம் இடத்திலையும் அமருகின்ற சனி கேதுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் ப்ராசஸை தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் எளிமையாக அமைய விட மாட்டாங்க. கல்யாணத்தில் ப்ராசஸை இழுத்து அப்படியே சிரமப்பட்டு, ஒன்று பொருளாதாரத்தை திரட்டுறதுல சிரமம் இருக்கலாம்,
இல்லை உறவுகளை ஒன்று சேர்க்கறதுல சிரமம் இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் சிரமங்களை கொடுத்து அதன் பிறகாக திருமண அமைப்புகளை கைகூட்டி கொடுப்பார்கள். ஆனால் கவலைப்பட வேண்டாம், கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். சரிங்களா? இது ரெண்டுமே சிறப்புற அமைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு சிலருக்கு காதல் அமைப்புகள்ல சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி காதல் அமைப்புகள் கைகூடுகின்ற ஒரு காலகட்டம், அல்லது லவ் செட் ஆகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். ஆக காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது. ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுத்தியும் செல்லுமானால் உங்களுக்கு அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வரும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஆக இந்த காலகட்டம் காதல் அமைப்புகளுக்கு சிறப்பு. பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் ஏதேனும் வரவேண்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூர்வீகம் சார்ந்த சொத்து சேர்க்கைகள் பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் கிடைக்கும். ஜென்மத்தில் இருக்கிற ராகுவும் ஏழரை சனி அப்படி ஒன்றும் டக்குன்னு நம்மளை அடைஞ்சிட விட மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் போராடி அந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் அப்படி கைப்பற்றி வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள தான் நம்மளை தள்ளுவாங்க. ஆனாலும் கிடைக்கும். சரிங்களா? பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் குழந்தைகளின் ஆதரவு கிடைக்கும் அல்லது குழந்தைகளால் உதவி கிடைக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு வயதான ஒரு கும்பராசி நேராக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க வெளியில் இருக்கலாம், உங்களுக்கு தேவையான மருத்துவ செலவுக்கு தேவையான பணத்தை போட்டு விடுவாங்க, அல்லது உங்களுக்கு அன்பாக இருப்பாங்க, அவங்களுடைய அரவணைப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பேசாமல் இருந்த பிள்ளைகள், கருத்து வேறுபாடோடு இருந்த பிள்ளைகள் கூட மீண்டும் பேச ஆரம்பிப்பாங்க. ஆக பிள்ளைகள் வழியிலிருந்து நன்மை அல்லது பிள்ளைகளால் ஆதரவு கிடைக்கும். ஜாதக ரீதியாக 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு இது ஒரு நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குங்க. அதே போல் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னா நிறைய விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. முதல் விஷயம், ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. இப்படி ஏற்கனவே கும்பராசிக்காரங்க கொஞ்சம் அடிக்கடி குழப்ப நிலைகளுக்கு ஆட்படுகின்ற ஒரு நபர்கள். இப்போ ஜென்ம ராசிக்குள்ள வேற ராகு வரார், தேவையில்லாதெல்லாம் போட்டு சிந்திச்சுக்கிட்டு அது அப்படி ஆயிரும் இது இப்படி ஆயிரும். ரெண்டு, ஒன்று ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எதையாச்சும் ஒன்று செஞ்சு மாட்டிக்கிடுவீங்க, இல்லை எதையுமே செய்கிறதுக்கு பயந்து 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 எதுவும் பண்ணாமல் சும்மா யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க மனக்குழப்பத்தினால. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு ஏதாவது ஒன்றில் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆக அன்பு நண்பர்களை, கூடுமானம் வரையிலும் எதை செய்தாலும் 1க்கு 2 முறை சிந்தித்து தெளிவுற செயல்பட்டு விடுவது நன்மை அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு இருந்துக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது என்பதனை அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பருவ வயது பிள்ளைங்க இருக்காங்க கும்பராசியில் அப்படிங்கிற பட்சத்தில் பருவ வயதினர்களுக்கு தேவையில்லாத மன தடுமாற்றங்கள் குழப்பங்களை ஏற்படுத்தும். அப்போ கூடுமானம் வரையிலும் எதை செய்தாலும் எப்படி சொல்றதுங்க, உங்கள் பிள்ளைகள் பருவ வயதில் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மன தடுமாற்றங்கள், தேவையில்லாத டிவியேஷன், இது படிப்பில் ஆர்வம் குறைக்கும், தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பார்க்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்த்து வச்சுக்கிடணும். குழந்தைகளும் கிடையாது, பெரியவங்களுக்கும் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும். அதனால் நம்ம அதை கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சுக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மனக்குழப்பங்கள் ப்ளஸ் மன தடுமாற்றங்கள், இதில் என்னங்க, இந்த பருவ வயது இந்த டீனேஜர்ஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த 2ல் சனி ஜென்மத்தில் ராகு வரும்போது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் நட்போட்டாரங்களுக்குள்ள மாட்டிக்கிடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் மாட்டிக்கிடாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஒருவேளை ஜாதக ரீதியாகவே ராகு தசையோ அல்லது சுக்கிர தசையோ அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளோ நடக்கின்றது என்றால் உறுதியாக தேவையில்லாத இந்த மன குழப்பங்கள், அழுத்தங்கள் இதெல்லாம் மாட்டிக்கிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் கணவன் மனைவி உறவில் நீயாச்சு நானாச்சு அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். அதில் கொஞ்சம் கணவன் மனைவி உறவுகளில் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது அவசியம். கொஞ்சம் தசாபுக்திகள் 6, 8, 12 போச்சு அப்படின்னு சொன்னாலோ, அல்லது 7ஆம் இடத்துல அமர்ந்து ஏதேனும் ஒரு பாவகிரகம் ஜாதகத்தில் தசை நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னாலோ அது பிரச்சனை பிரிவினைங்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். சரிங்களா? அப்போ நம்ம யார் பெரியவங்க, நீங்கள் பெரியவங்களா நான் பெரியவங்க அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். பணம் கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் பார்த்துருங்க. வாக்கு கொடுக்கும்போது அவசரப்பட்டு எதுவும் வாக்கு கொடுத்துறாதீங்க. ஆரோக்கியம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கூடுமானம் வரையிலும்
கும்பராசினியர்கள் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா பெரிதா நன்மைன்னு சொல்லுகின்ற அளவுக்கு இங்க தசாபுக்திகள் இருந்தாதான் ஆகுமே தவிர இல்லைன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஆக கொஞ்சம் நிதானிச்சு செயல்பட வேண்டிய காலம் இந்த காலம். இந்த 4 கிரகங்களின் தாக்கமும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. பார்த்து இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஆக அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.